அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார ராசி பலன் 1-2-2026 முதல் 7-1-2026 வரை இந்த வாரத்துக்கு உண்டான ராசி பலன் எத்தகைய பலன் கொடுக்குது என்பதை பார்ப்போம். முதலில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிக்குவோம், சந்திர பகவானை நமஸ்காரம் பண்ணிக்குவோம், அதுபோல் மற்ற அனைத்து கிரகங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயிஷ குரு சுக்கர சனி பயிற்சி ராகவே கேதுவே நமோ நம மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது கிரக பீடை முதல்ல நிவர்த்தி ஆகும். மகர ராசி அன்பர்கள் இந்த காலத்துல சற்று நிதானமாகவும் எண்ணியது செயலாற்றணுங்கிறது உறுதியாகவும் இருந்தே ஆகணும். உறுதி மனப்பான்மை இல்லைன்னா இந்த மகர ராசிகள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் உறவு முறையில பிரச்சனையாக இருந்தாலும் அவசரப்பட்டு யாருக்கிட்ட பேசாமல் இருப்பதே சிறந்தது. மௌனம் சாதிக்கலாம் இந்த காலத்துல. ஏனென்றால் உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்துல நல்ல பலத்தோட உட்கார்ந்தாலும் உங்க ராசியில செவ்வாய் சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது ஆசைகள் தான் வளர்த்து விடும், அனுபவிக்க வைக்காது. ஆகவே எந்த ஆசையாக இருந்தாலும் பேராசை கொள்ளக்கூடாது சொல்லும். நான் உடனே செஞ்சிடறேன், என்னால முடியும்னா உனக்கு கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆகவே அந்த ஆசை தூண்டி விடக்கூடிய தன்மை இந்த ராகு கொடுப்பார். 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனப்பிராப்தம். ஆகவே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பதே சிறந்தது. தனுசு ராசிக்கார 7ஆம் இடத்துல சந்திரனும் 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது சந்திராஷ்டம காலம். ஆகவே 9ஆம் இடத்துல சந்திரன் இந்த வார இறுதியில் வந்து நிற்கும். அதே மனக்கலக்கத்தோட இருந்து செயலாற்றக்கூடாது. மனம் தெளிவான முறையில வச்சுக்கணும். மனக்கலக்கம் நிறைய உருவாகும் இந்த காலத்துல. குரு 6ஆம் இடத்துல இருப்பது, உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி 2ஆம் இடத்துல குரு பார்வையோட இருப்பது, வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் செலுத்தணும். நீங்கள் இரண்டாவது உத்தியோகம்னா ஏற்கனவே செய்யற ஒரு தொழில், அப்ப அடிஷனலா ஏதாவது ஒரு தொழில் செய்தாதான் நம்மளுக்கு இந்த குடும்பம் நடத்தக்கூடிய தன்மை உண்டாகும் சொல்லி அதிகமாக உழைக்கக்கூடிய தன்மை உருவாகும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. ஆகவே அதிகமாக டென்ஷன் இல்லாம அதிகமாக உழைப்பு தான் இந்த வாரத்துல உங்களுக்கு தேவைப்படும். ஆகவே உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியம் கிடைக்கலையாங்கிறது ஒரு வருத்தமும் உருவாகும். ஆகவே டென்ஷன் 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 அப்படின்னு சொல்லி வீட்டுல உட்காரக்கூடாது. மனம் செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். எதுக்கு சொல்லியிருக்காங்க? மந்திரம் சொல்லுவதுக்கு தான். ஜெபிக்க அது செம்மைப்படும். அப்போ மனம் செம்மைப்படணும். உங்களுக்கு தெரிஞ்ச சுலோகம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க தெரிஞ்ச மந்திரம், முருகா, நமச்சிவாய, நாராயணா, கணபதி, ஏதாவது ஒரு மந்திரம், ஓம் சக்தி அப்படிங்கிறது தெய்வ துணையோடு இந்த வாரம் நீங்கள் செயலாற்றினால் மட்டுமே நீங்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு 9ஆம் அதிபதி, தந்தை வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் களையக்கூடிய தன்மை கொடுக்கும். ஏற்கனவே தந்தைக்கும் எனக்கு ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த காலத்துல போய் தந்தை போய் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டால், அவர் மனம் குளிரும்படி நடந்து கொண்டால், பகைகள்லாம் மறந்து அந்த தந்தை நம்மளுக்கு அனுகிரகம் செய்யும் போது நம்முடைய தோஷங்கள்லாம் குறையும். நம்மளுக்கும் எனக்கு அப்பா ஆகாது சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த மகர ராசிக்காரர் அப்பாவுக்கும் எனக்கு ஆகாது. ஏனென்றால் தந்தைக்காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியில 8ஆம் இடத்துல உட்காருவார் ஆட்சி பலத்தோட. அதே தந்தை ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய உங்க ராசியில அமர்ந்திருக்கிறார் தந்தைக்காரகன். ஆகவே இந்த காலத்துல நீங்க அதே தந்தையை போய் பிரிந்திருக்கக்கூடிய தந்தையை போய் உங்க அப்பாவை போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவருக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவர் மகிழ்ச்சி படுத்தும் போது அவருக்கு எல்லா விதமான பகை மறந்து அவங்க அரவணைத்து செல்வார். ஆகவே இந்த நேரத்தில் தாய் தந்தையர்கிட்ட அன்போடும் ஆசீர்வாதம் தரக்கூடிய தன்மையை உங்களுக்கு மேன்மை நல்கும். தெய்வ தரிசனத்தோட இந்த தாய் தகப்பன் தரிசனமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மேன்மை செல்லும்.
அவர்களுக்கு சரியான முறையில் கவனிக்கல நம்ம வாழ்க்கையில சரித்து விழுந்துருவாங்க. ஆகவே இந்த மகர ராசிகள் சற்று நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பாற்றுவது சிறந்தது. இந்த மகர ராசிகள் தொழில்துறையில இருக்கிறவர்களும் நல்ல ஏற்றமே. 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய ராசிநாதனோட சேர்ந்து 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியோட கூடி இருப்பதால் உங்களுக்கு தொழில்துறையில வெற்றி பெறக்கூடிய தன்மை சொல்லலாம். நண்பர்கள் சொல்லக்கூடிய தன்மையில பார்க்கும்போது சற்று கவனமாகவும் திசை மாறாமல் பார்த்துக் கொள்வது சிறந்தது. ஒரு பெண் நண்பர் ஒரு ஆணுக்கும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் நண்பர், பெண்ணுக்கு ஒரு ஆண் நண்பர் அப்படின்னு இருந்தால் அவர்கிட்ட சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருந்து செயலாற்றுவது சிறந்தது. ஏனென்றால் இதனால் உங்களுக்கு பிற்காலத்துல ஒரு அவமானங்களை சந்திக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஒரு பெண்ணாக நீங்க இருக்கீங்கன்னா, ஒரு ஆண் நண்பர் வச்சிருக்கீங்கனாலும், நீங்க ஒரு ஆண் நண்பராக ஒரு பெண் நண்பரை வச்சிருக்கீங்கன்னா அதனால் உங்களுக்கு பிற்காலத்துல ஒரு அவமானங்கள் சந்திக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் அவர்களிடையே கலந்து ஆலோசனை செய்து முடிவு செய்து கொள்வது சிறந்தது. ஆகவே இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் நிதானமாகவும் யோசனையின்றி செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் சிதறும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கலாம்.